ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து ஹீரோயினை குணாக்கி விட்டு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹீரோ வர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. குணாவும் விடாமல் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயினும் நல்லாவும் பார்த்துக்கிறான். குணா தான் ஒரு ஐடியா கொடுத்துருப்பான். நம்ம எங்கெல்லாம் அவங்களோட போனோமோ அங்கெல்லாம் போய் அவங்களோட மெமரிஸ் எல்லாம் அழிச்சிட்டு வந்துடலாம், நீ அந்த மாரி ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னதுனால ஹீரோயினும் வந்து ஹீரோ கூட நிறைய மெமரிஸ் இருக்குது அந்த காஃபி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்புக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ரைட்டாக ஹீரோ பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே ஹீரோவும் திரும்பி பார்க்க, என்னாச்சு நீங்கள் என்ன பண்ணுற, உனக்கு வந்து குணாவோட ஆஃபீஸில் வேலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னோடனே நல்லாவே இருக்குது அப்படின்ன உடனே, ஆமாம் குணா உன்னையும் நல்லாவே பார்த்துக்கிறான் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோயின்னு சொல்ல வரதுக்குள்ளேயும் பின்னாடி யாரோ ஹீரோ பேரை சொல்லி கூப்பிட்ற மாரி இருக்கு. யாருன்னு பார்த்தா குணாவை பார்த்தோன்னே ஹீரோ சொல்ல, நாங்கள் வந்து தெரியாமல் மீட் பண்ணிட்டோம், நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் ஏக்கமாக ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. குணா தான், என்னடா நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ன ஒன்று, இல்லை நாங்கள் எதர்ச்சியாக தான் பேசினோம் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்கிறா. உன்னோட லவ் எல்லாம் கிடையாது, வெறும் கிரேசி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி குணா வந்து ஹீரோயினை பார்த்து சொன்னோன்னே ஹீரோயின் வந்து அப்செட் ஆயிடுறாங்க. சரி வேறு டாபிக் பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த சைடு ஹீரோ அவனோட வீட்டில் ஹீரோயின் எழுதிருப்பா தெரியுமா ஒரு நாவல், ஆன்லைனில் அதை வந்து படிச்சுட்டு இருக்கான். அதில் வந்து எண்டிங் வந்து படிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து என்ன எண்டிங் எழுதியிருப்பா, ஹீரோ இந்த மாதிரி இறந்துருவான், அவனோட கல்லறையில் போய் ஹீரோயின் வந்து பூ வைக்கிற மாரி தானே எழுதியிருப்பா. அதை பார்த்துட்டு ஹீரோ நம்ம எண்டிங் என்ன இப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்டிங் எல்லாம் மாத்துறான். இந்த சைடு தாத்தாவும் மிஸ்ஸஸ் ஜாங்கும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து குணா கம்பெனியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை யார்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்ன உடனே குணா கம்பெனி தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, அவ்வளோ பெரிய கம்பெனி அது அப்படின்ன உடனே, இல்லை அது சின்ன கம்பெனி தான், ஆனால் வந்து 4 வருஷமாக நம்ம கூட வந்து டைப் வச்சுட்டு இருக்காங்க, ரொம்பவே நல்ல கம்பெனி. குணா வந்து ஜிசானுக்கு ரொம்பவே ஃப்ரெண்டு, அதனால தான் வந்து இந்த கம்பெனியை வந்து ஜிசான் வந்து எடுத்துக்கிட்டாரு. அப்போனா ஹீரோயின் வந்து குணா கீழே வேலை பார்க்குறவங்க தான். இன்னைக்கு கூட நமக்கு வந்து ஹீரோயினுக்கு பதிலாக ஜிங்வென்னு சொல்லி இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் வர போகிறாங்க, அதுவும் குணா கம்பெனிலேருந்து தான் அப்படின்ன உடனே, உண்மையிலேயே ரொம்ப நல்ல கம்பெனியோ அப்படின்ன உடனே, ஆமாம் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஜாங்கும் சொல்கிறாரு. எனக்கு வந்து குணா கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னோன்னே மிஸ்ஸஸ் ஜாங்கும் சரின்னு சொல்லிடுறாரு. ஜிங்வென் வந்து ஜிஎம்எஃப் கம்பெனிக்கு வந்து என்னோட ரூம் அங்கே என்னோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் சொல்கிறாரு, மேடம் உங்களோட வேலை வந்து ஜிசான் இருக்காருல்ல அவரோட அசிஸ்டன்ட், அப்படின்னா நான் வந்து டிரான்ஸ்லேட்டர் தானே, எனக்கு ரூம் இல்லையா அப்படின்னா, உங்கள் ரூம் எப்போதுமே ஜிசான் கூட தான் இருக்கும், நீங்கள் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லையே நான் பிஎல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எங்க பாஸ் ஜிசான் வந்து எல்லாத்தையும் குணாட்ட பேசிட்டாரே, உங்கள்ட்ட சொல்லலையா, நீங்க காஃபி கூட ஜிசானுக்கு வந்து போட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ன உடனே, என்னால முடியாது, நான் வந்து குணாட்ட பேசிட்டு தான் வந்து என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்ச உடனே, ஆமா இந்த மாதிரி நீங்க எந்திப்பீங்க, நீங்க பாஸ் முன்னாடியே சொன்னாரு, நீங்க இந்த மாதிரி கோச்சிட்டு போவேல இதையும் சொல்ல சொன்னாரு, நீங்க வந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் எங்கள் கம்பெனிக்கும் உள்ள எல்லா அக்ரிமெண்ட்டையும் நாங்கள் வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாருன்னு சொல்கிறான். சரி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு எங்கள் பாஸ் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க உங்கள் ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தவொன்னே அதில் சோஃபின் இருக்கு. என்னது சோஃபின் இருக்கு அப்படின்னா, எங்கள் பாஸ் வந்து எல்லா அசிஸ்டண்ட்டையுமே வந்து சோஃபின் தான் கூப்பிடுவாரு, அதனால அவர் உங்களையும் அப்படிதான் கூப்பிடணும்னு ஆசைப்படுவாரு நீங்களா அப்படின்னு. வேற வழி இல்லாம ஜிங்வென் சரின்னு சொல்லிடுறா. ஜிங்வென் வந்து ஜிசான் ரூமை சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஜிசான் வந்து, சோஃபி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கான். என்னது சோஃபியா, இந்த உலகத்திலேயே என்னோட பேரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது என்னோட அப்பாவால தான் முடியும், நீ என்ன என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்கா. அது மட்டும் இல்ல, நீ வேணுக்குனே தான் என்னைய வந்து உன்னோட அசிஸ்டண்டா சேர்த்திருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கா. சரி முதல்ல வந்து உன்னோட பாச பத்தி நீ புரிஞ்சுக்கோ உட்காரு அப்படின்னோன்னா, இல்ல நீ வந்து என்னை எப்படி வேலையை விட்டு தூக்க தான் போற, ஏன் அப்படின்னு சொல்லி அவனும் கேட்கான். ஏன்னா வந்து யாராவது நரகத்துல வாழணும்னு ஆசைப்படுவாங்களா. உன்னை ஜிசான் வந்து நகத்தை கடிச்சிட்டு இருக்கான். என்னப்பா இவ்வளோ வயசாகுது நீ வந்து இன்னும் நகத்தை கடிச்சிட்டு இருக்க, ஓ உனக்கு அவ்வளோ டைம் இருக்கா, சரி போய் எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி சொல்றா. ஏமா நீ யாரு பாஸ் நினைச்சுக்கிட்ட, பாஸ் எனக்கு 1 ஸ்பூன் சுகர் 2 ஸ்பூன் மில்க் போட்டு எடுத்துட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்றா. ஓ நீ வந்து பிளான் பண்ணி வந்திருக்கியா, என்னைய கோவப்படுத்தினா நான் வந்து உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், அதுதானே உன்னோட விருப்பம் அப்படின்னா உன்ன, ஆமா அப்படின்னு சொல்றா. இவன் வந்து அவனை கோவப்படுத்தணும்னு சொன்னா அவன் உண்மையிலே காஃபியை கொண்டு கொடுக்கான். காஃபியை குடிச்சு பார்க்க நல்லதா இருக்கும் போல பெசாட்டு குடிக்க. அதுக்கு ஜிசான் சொல்றான், என்னப்பா நீ வந்து பாராட்ட மாட்டேங்கிற, காஃபி நல்லா இருக்கு அப்படி இப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்கான். எனக்கு காஃபியை வந்து பார்க்க பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. எனக்கு உன்னோட ஆட்டிடியூட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த ஆட்டிடியூட் தான் எங்கள் கம்பெனிக்கு தேவை, நீ வந்து எங்கள் கம்பெனிக்கு தேவையானவ அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஜிசான் வெளில போய் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஜிங்வெனும் காஃபி நல்லா இருக்குன்னு குடிச்சிட்டு இருக்கா. இந்த சைடு வந்து தாத்தா குணாவை மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பார்ல, அதனால 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க.
தாத்தா வந்து குணாட்ட கம்பெனியை பற்றி என்ன ஏதுன்னெலாம் விசாரிக்காரு. குணாவும் நல்லா சொல்லிட்டு இருக்கான். குணாட்ட தாத்தா சொல்கிறாரு, உனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வேணாம் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. குணாவும் என்னன்னு கேட்ட உடனே, ஹீரோயினை வந்து உன்னோட வேறு பிரான்ச் இருக்குல்ல அந்த சைடு தள்ளி அதுக்கு அனுப்பிடு அப்படின்ன உடனே, எதனால அப்படின்னு சொல்லி குணாவும் கேட்கான். ஹீரோயின் வந்து எங்களை விட்டு தள்ளி இருந்தால் தான் எங்களுக்கு நல்லது, நீ அதை செஞ்சால் மட்டும்தான் உனக்கு இந்த ப்ராஜெக்ட்டும் கிடைக்கும், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு வரைக்கும் உனக்கு டைம் தர, நீயே யோசிச்சு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. குணா தான்ப்பா, அவன் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கான். அவன் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கான் தாத்தா சொன்னதை பற்றி. மசாஜுக்கெலாம் போகிறான், அங்கேயும் யோசிக்கான், எனக்கு வேலையாக ஹீரோயினா யார் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கான். தூக்கம் கூட வர மாட்டேங்குது அவனுக்கு. இந்த சைடு தாத்தாவும் ஜெனட்டும் பேசிட்டு இருக்காங்க. ஜெனட் சொல்ல, நம்ம வந்து லேசா பர்த்டே முடிஞ்சோடனே போயிடுவோம், ஹீரோவும் நம்ம கூட வருவானா அப்படிங்கும்போது, கண்டிப்பா அவன் வந்துதான் ஆவான் அப்படின்ன உடனே, இல்ல ஹீரோயின் இங்க இருக்கிற வரைக்கும் அவன் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. சரி என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி தாத்தாவும் சொல்லிடுறாரு. இந்த சைடு குணா வந்து காலையிலேயே ஹீரோயினை கூட்டு வச்சு பேசலான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கான் போல. ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு நைஸா கேட்கா, நீ வந்து இன்னொரு பிரான்ச் இருக்கே அங்க போனா என்ன செய்வ அப்படின்ன உடனே, அங்க நான் ஏன் இப்போ போறேன், என்னோட வேலை இங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. குணாவால ஹீரோயின்ட்ட ஒண்ணுமே சொல்ல முடியல. இந்த சைடு ஜிங்வன் வந்து, ஜி சாண்ட நீ வந்து இன்னைக்கு நைட் ஃப்ரீயா இருக்கேன், நான் உன்னை காஃபிக்கு கூப்பிடுறேன் அப்படின்னும் போது, என்னது காஃபிக்கா அப்படின்னு சொல்லி வாயை பழக்கம். அதுக்கப்புறம் அவனையும் வந்து சொல்றான், ஓ நீ வந்து என்னை டேட்டிங்கா கூப்பிடுற, சரி சரி நீ டேட்டிங் ரூல்ஸ் எல்லாம் நீ வந்து புரிஞ்சுக்கோப்பா, நான் ரொம்பவே ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன், அதுக்கு நடுவில் தான் நம்மளாம் சந்திக்க முடியும் பார்த்துக்கோ, நீ ரொம்பலாம் என்னைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லக்கூடாது, நான் எப்போதுமே பிஸியாக இருப்பேன் புரிஞ்சுட்டா. நம்ம வந்து 1 மாதம் ட்ரை பண்ணி பார்ப்போம், அது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குவோம் அப்படின்னு சொன்ன உடனே, என்னப்போ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அப்போ நான் வந்து இதை நம்ம நிறுத்தி தான் ஆகணும், நீங்கள் நேற்றுக்கு எனக்கு காஃபி போட்டு தந்ததுனால நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி காஃபி கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்ட்டு, அதனால நம்ம இதே ஓடிற சவுண்டை கேட்கவே முடியாது, அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவ்வளோ நேரம் பேசினது வீணா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் அவனும் போகிறான். குணா வந்து தாத்தாவை மீட் பண்ண வந்தவொடனே, என்னாச்சு எனக்கு நீ நல்ல நியூஸ் கொண்டு வந்துருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஹீரோனுக்கு அந்த ஊர் பிடிக்கலையா அப்படின்னு சொன்னவொடனே, நீ வந்து அவள்கிட்ட வந்து ப்ரமோஷன் அது இது சேலரி கூட்டி தரேன்னு சொல்லியிருக்கணும், என்ன சொன்னாலும் அவளுக்கு பிடிக்கல, என்னால் அவளை ஃபோர்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். எப்பா குணா, உன்னால் ஒரு சின்ன விஷயத்தை கூட எங்களுக்காண்டி பண்ண முடியல, அப்போ எப்படி நீ எங்களுக்காண்டி பெரிய விஷயம்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்காரு. அவ்வளோ சின்ன விஷயம்னா நீங்கள் ஏன் என்னை புஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கான். உனக்கு வேணால் இது சின்ன விஷயமா இருக்கலாம்ப்பா, எனக்கு கிடையாது. ஆமாம் எனக்கு தெரியும், ஹீரோவும் ஹீரோயினும் 4 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணாங்க, ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, இப்போ எந்த ரிலேஷன்ஷிப்பும் அவங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க குணா. 2 பேருக்குள்ளே இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னா ஹீரோ ஏன் வந்து ஷாங்காய் விட்டு வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்காரு. அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி குணாவும் கேட்கான். நான் வந்து நம்ம 2 பேர் கம்பெனிக்குள்ள ரிலேஷன்ஷிப்பையும் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சைன் போட்டு கொடுத்துட்றாரு. நீங்கள் வந்து கான்ட்ராக்டுக்கு அகைன்ஸ்டாக பண்ணுறீங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கான். நான் வந்து பெரிய லாயரை வந்து உன்னை மீட் பண்ண சொல்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. பாவம் குணா ஹீரோனுக்காண்டி கான்ட்ராக்டே விட்டுட்டான். குணாவுக்கு வந்து முன்னாடி லீஸா ஒரு ஆள் அனுப்பி வச்சிருப்பாரு தெரியுமா, அவர் ஞாபகம் வந்தவொடனே அவரை தான் கூப்பிடுறா. அவரும் வர்றாரு. அவர்கிட்ட வந்து குணா வந்து டீலெல்லாம் பேசி முடிச்சிடுறான். இந்த சைட் ஜிங்வன் வந்து ஐடென்டி கார்டை தூக்கி போட்டுட்டு ஜி சாண்ட சொல்ல, நான் உங்கள்கிட்ட குட் பை சொல்ல தான் வந்தேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னாச்சு என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு கேட்கான். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஜிஎம்எஃப் வந்து எங்கள் கம்பெனிக்குள்ளே போட்ட கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, இனிமேல் நானும் இங்கே ஒர்க் பண்ண வேணாம்ப்பா, நான் போயின உடனே என்னை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஒரு நிமிஷம் இரு, நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலும் போடுறான். அவங்களும் ஆமான்னு சொன்ன உடனே ஜிஜானுக்கு மூஞ்சே வாடி போயிடுது. இது வந்து தாத்தாவோட டிசிஷன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியும், நீ வந்து என் குணா கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு ஜிஎம்எஃப்ல சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கா. என்னத்துக்குப்பா நான் தேவையில்லாமல் உனக்காண்டி வந்து இங்கே ஜாயின் பண்ணணும், நான் இங்கே வந்ததுக்கு காரணமே எங்கள் கம்பெனிலேருந்து என்னை வலுக்கட்டாயமாக அனுப்பி வச்சாங்க, அதனால தான். அப்புறம் நீ என்ன சொல்கிற, உனக்கு வந்து என்னோட குணாவை தான் பிடிக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்கான். ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறா. இன்னைக்கு தான்ப்பா எனக்கு சந்தோஷமான நாள், நான் போயிட்டு வரேன் அப்படின்ன உடனே, நான் வேணா உனக்கு 20% எக்ஸ்ட்ரா சேலரி தரேன் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வர்றேன். இப்போ நீ என்ன நினச்சிக்கிட்டே, நான் வந்து காசு கொடுத்தா எதுனாலும் செஞ்சிருவேன்னு நினச்சிக்கிட்டியோ, உனக்குள்ள மைண்டு ஃபுல்லாக காசை பற்றி தான் யோசிக்க போல அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ உனக்கு என்னதான் வேணும் நீயே கேளு அப்படின்னு சொல்லி கேட்கான். எனக்கு வந்து என்னோட சேலரியை 100% அதிகப்படுத்தணும் அப்படின்னா உடனே, அப்போ நான் சரி அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஜிங்வனி வாயல் பிளந்துடுறா. இல்லை அப்படின்னு சொல்ல வர, ஆனால் ஜீச்சின் விட மாட்டேன். இல்லை நீ ஒத்துக்கிட்ட அப்போ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுறேன் போகிறேன்,
டீச்சான்னு சொல்கிறான், நம்ம 2 வாட்டி ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குது, என்ன தெரியுமா? ஜிங்வனு என்னன்னு கேட்காங்க, நம்ம 2 பேருமே மணியை லவ் பண்ணுறோம் அப்படிங்க. ஐயோ மோசமா ஈவெண்ட்டை மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கா. இந்த சைடு ஹீரோயின் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அவளோட ஆமைக்கு பேர் மியான்னு சொல்லி வச்சிருக்கா. என்ன ஞாபகம் இருக்கா? ஹீரோ வந்து அவனோட பூனைக்கு வந்து மியா தானே பேர் வச்சான், அதனால. அப்போ வந்து குணா வந்து வா நான் 2 சாப்பிட போவோம் அப்படின்னு. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே அப்படின்னு சொல்கிறா. இல்லை இன்னைக்கு ரொம்பவே எனக்கு நாள் மோசமாக இருக்குது, தயவுசெய்து நீ என் கூட வா அப்படின்னு சொன்னா. சரி நான் வாரேன், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மியாவுக்கு ஃபுட் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு. என்னது மியாவா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் இந்த ஆமை பேர் தான் மியா, அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துட்டு வர்றா. 2 பேரும் உட்காந்து எப்போதும் சாப்பிடுவாங்களா அந்த பிளேஸில் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து குணா சொல்கிறான், இந்த மாதிரி இன்னொரு கம்பெனியோட வந்து நம்ம டைப் வைக்க போகிறோம் அப்படின்னோடனே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஜிஎம்எஃபோட வந்து சின்ன ப்ராப்ளம் ஆகிட்டு. என்ன ப்ராப்ளம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கா. சின்ன ப்ராப்ளம் தான், அதை நானே தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நீ வந்து ஃப்ரீயாக இருக்கல என் கூட காஃபி சாப்பிட வருவியா அப்படின்னு கேட்கும்போது, சரி வரேன், நீ வந்து எனக்கு அப்போ வந்து லீவ் கொடுப்பியா அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அப்படின்றான். இந்த சைடு ஹீரோ பாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிசான் தான் வந்து உனக்கு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம கம்பெனி வந்து குணா கம்பெனியோட டைப்பெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு அப்படின்னா. யார் அப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்கான். வேற யாரு? தாத்தா தான் அப்படின்னா. தாத்தாவா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கான். குணா காண்டியா அப்படின்னா. இல்லை ஹீரோயின் காண்டி தான் தாத்தா இந்த மாதிரி செஞ்சுருப்பாரு, உன்னைய வந்து 2 வாரம் அடித்து ஹீரோயின் தம்பி படுக்க வச்சாம்ல அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இப்படி செய்கிறாரு? நான் போய் அவர்கிட்ட பேச போகிறேன் அப்படின்ன உடனே, அதெல்லாம் வந்து தாத்தாலாம் மாற்ற மாட்டாரு, இப்போ வந்து குணாக்கு லீசா வேற சப்போர்ட் பண்ணுற மாரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். கண்டிப்பாக அப்போ நம்ம லீசாவை வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். நாளைக்கு தானே லீசாவோட பர்த்டே, அப்போ போய் அவளை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசுகிறானுங்க. லீசாவுக்கு வந்து ஜேம்ஸ் ஸ்டோன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், நம்ம வந்து அதே கொடுத்து அவளை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்குறானுங்க. இந்த சைடு குணா வந்து ஹீரோயினை இறக்கி விட்டு போயிடுறான். ஹீரோயின் வீட்டுக்கு நடந்து வர வழியில் வந்து ஜாக்கி தான் மீட் பண்ணி ஹீரோயின்ட்ட பேசுகிறான். நாளைக்கு வந்து லீசாவோட பர்த்டே இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. என்னதுக்கு? டிரான்ஸ்லேட்டர் ஜாபுக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா. டிரான்ஸ்லேட்டர் ஜாபு கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த சைடு லீசாவோட பர்த்டேக்கு கிளம்புறதுக்காண்டி பிங்கியோட லவர் வந்து ஒடியா போவோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பிங்கி சொல்கிறான், இல்லை எனக்கு ரொம்பவே ஃபீவரிஷாக இருக்குது, என்னால் வரவே முடியாது, நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. இல்லை லீசா ஆசைப்பட்டா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நமக்காண்டி வேணும், நீ வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறான். நான் மட்டும் பில்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் என்கிட்ட வாங்கிட்டேன்னா நான் ரொம்பவே பெரிய பணக்காரன் ஆயிடுவான், ப்ளீஸ் வாவான்னு கூப்பிடுறான். இல்லை என்னால் முடியாதுன்னு தான் சொல்கிறான், இருந்தாலும் கட்டாயப்படுத்தி அவளை கூப்பிட்டு போகிறான். லீசா பர்த்டேக்கு ஹீரோவும் ஜிசானும் போயிடுறாங்க. லீசாவுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்கும்போது ஜென்னட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. உடனே வந்து லீசா சொல்கிறா, நீ கொடுத்த ஜேம்ஸ் ஸ்டோன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே ஹீரோ சொல்கிறா, இது வந்து ஜிசானோட செலெக்ஷன் தான் அப்படின்ன உடனே லீசா 2 பேருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிடுறா. சரி ரெனியை காணுமே அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்பவே பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறானுங்க. ஜென்னட் சொல்கிறா, ஹீரோக்கு தான் ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே ஹீரோவை வந்து நீ ரொம்பவே நல்ல உடம்ப பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துறா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்ல, நான் வந்து உன்கிட்ட முக்கியமாக வந்து குணா கம்பெனியை பற்றி தான் பேச வந்தேன், தாத்தாக்கு வந்து அது பிடிக்காம வேண்டான்னு சொல்லிட்டாரா, ஆனால் ரொம்பவே நல்ல கம்பெனி, நீங்கள் வந்து அதோட டைப் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக உங்களுக்காண்டி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே வந்து லீசா கூப்பிட்றா, இன்னைக்கு நைட்டு நீங்கள் யாரெல்லாம் வர போகிறீங்க அப்படின்ன உடனே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஜிச்சானு போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி குணா அப்போ தான் வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்துடுறா. என்னாச்சு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறான். எனக்கும் தான்ப்பா, எதுக்குன்னே தெரியல, என்ன எதுக்கு அவங்க கூப்பிடுறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறா. உனக்கு வந்து லீசாவை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா. ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்பனா நீ வேலை விஷயமா தான் வந்திருக்க கரெக்டா அப்படின்னு சொல்லிடுறா. கரெக்டாக ஜாக்கி வந்துடுறான். அப்போ வந்து நம்ம கப்பலாக போவோம் வா அப்படின்னு சொல்லி குணா கூப்பிட்றான். அதெல்லாம் வேணா சும்மா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறா ஹீரோயினும். இந்த சைடு பிங்கியோட லவர் வந்து கம்பல் பண்ணுறா, வா நம்ம போய் மீட் பண்ணுவோம். இல்லை எனக்கு முடியலன்னு சொல்கிற, விட மாட்டேங்க. அதுக்கப்புறம் ஜாக்கி கூட்டு வந்தவுடனே லீசா வந்து ஹீரோ ஜிசான் எல்லாட்டையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. குணா தான் என்னுடைய பையன் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்காங்க, ஹீரோயின் முத கொண்டு. உடனே வந்து லீசா வந்து ஜிசான் ஹீரோவை எல்லாத்தையும் குணாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கா. அப்புறம் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு நீ ரொம்பவே அழகா இருக்கம்மா, குணா ரொம்பவே அழகா செலக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பாராட்டுறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு வளையல வந்து கிஃப்டா கொடுக்க, இது வந்து என்னோட பரம்பரை வளையல் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தடுக்கா. ஆனால் ஹீரோ வந்து மாறி பார்த்துட்டு இருக்காங்க. ஜென்னட்டுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் வந்து குணாட்ட எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவ கொடுத்துட்டால வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். ஜாக்கி வந்து சொல்கிறான், டைம் ஆகிட்டு வாங்க அப்படின்ன உடனே லீசா போய் எல்லாரும் முன்னாடி பேசுகிறான். எனக்கு வந்து 53 வயசு ஆகுது, நான் வந்து எல்லாத்தையும் கூப்பிடணும்னு ஆசைப்படல, ஆனால் வந்து ஒருத்தர் ஆசைப்பட்டாங்க, அதனால தான் நான் கூப்பிட்ருக்கேன். நான் வந்து என்னோட பையனுக்காண்டி தான் இதை எல்லாத்தையுமே கூப்பிட்ருக்கேன். 30 வருஷமாக அவனை விட்டு நான் பிரிஞ்சிருந்தேன், ஆனால் திரும்பியும் அவன் எனக்காண்டி கிடச்சிட்டான். அவன் வேற யாரும் இல்லை குணா தான் அப்படின்னு எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. பிங்கிலாம் வாயை பழக்கா.
இந்த 30 வருஷமாக அவன் கூட நான் இல்லை, நான் வந்து அவனை டேக் கேர் எடுத்து பார்க்கவே இல்லை. இருந்தாலும் அவன் நல்ல ஸ்ட்ரென்த்தாக வளர்ந்துருக்கான், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கான். என்னோட ஷேர்ஸ் எல்லாமே வந்து என்னோட பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறா. இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.